ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வர எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதியை தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்கன்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜானகி வந்து நம்மளுடைய இலக்கியா கையில் வந்து வீட்டில் வந்து பேசுகிறாங்க. இலக்கியா, நீ என்ன விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியுமா? என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணிட்டு நீ வந்து அந்த சத்தியத்தை வந்து மீறிக்கிட்டு இருக்க. இந்த ஊரில் வந்து அந்த ரேவதி வந்து இருக்கவே கூடாதுன்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ ஆனால் அந்த அவளை வந்து இந்த ஊரில் வந்து தங்க வச்சு உன்னுடைய ஸ்கூலில் வந்து வேலை வாங்கி தந்திருக்கேன். இத்தனை வந்து இந்த விஷயத்தை வந்து என் கிட்ட வந்து மறைச்சிட்டு இருந்துக்கிறேன். இப்போ வந்து அவள் சாகிற கண்டிஷனில் வந்து இருக்கா. இதை கூட என்கிட்ட வந்து மறைச்சிட்டல. ஆனால் ஒரு விஷயம், என்னுடைய மகனை வந்து இந்த ரேவதியை வந்து பார்க்க கூப்பிட்டு போயிருக்கேன். ஆனால் வந்து எல்லா விஷயமும் வந்து நான் ரேவதி கிட்ட வந்து சொல்லிட்டியா, இல்லை வந்து அதுவும் வந்து இன்னும் சொல்லாது வந்து இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அத்தை, நான் தான் உங்ககிட்ட வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல, அந்த சத்தியத்தை மீற மாட்டேன். ஏன்னா வந்து இது வந்து மிகப்பெரிய விஷயம். இதை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு தான் நான் வந்து எந்த ஒரு முடிவும் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து ரேவதி கிட்ட வந்து கௌதம் தான் வந்து அவனை பெத்த அம்மான்றத வந்து ஒரு காலம் வந்து உண்மையை சொல்ல வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். இலக்கியா, தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜானகி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, அத்தை கொஞ்சமாவது வந்து மனசாட்சியோட பேசுங்க. நீங்கள் வந்து கௌதம் வந்து வளர்த்தம்மானா ரேவதி வந்து பெத்த அம்மா. அவங்க வந்து ரொம்ப காலமாக வந்து கௌதம் வந்து தேடிக்கிட்டு வந்து இருந்தாங்க. அதுபோக அவங்களுடைய கடைசி ஆசையை வந்து கௌதம் வந்து பார்த்து கௌதம் வந்து அவங்கள வந்து அம்மான்னு கூப்பிடுறது, அவங்களுடைய மடியில் வந்து தான் உயிர் வந்து போகணும் அப்படின்றது வந்து ஆசைப்படுறது வந்து ஒரு பெத்த அம்மாவோட கடமை தான். நீங்கள் இந்த கடமையை கூட வந்து கௌதம் வந்து செய்யக்கூடாதுன்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து தடுக்கிறீங்க. நீங்கள் வந்து கௌதம் கிட்ட வந்து மரியாதையை வந்து உண்மையை வந்து சொன்னால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் நடக்குன்றது எனக்கு வந்து தெரியும். நீங்கள் ஒரு கௌதம் வந்து நீங்கள் பெத்த மகனை வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவோட ஆசையை வந்து ரேவதியோட ஆசையை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கௌதம் கையில் வந்து சொல்லி நிறைவேற்றியே ஆகணும். இல்லைன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடியாது அப்படின்ற மாதிரி நான் வந்து நம்ம இலக்கிய வந்து சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டவா, என்னை எப்படியாப்பட்ட சிக்கல் வந்து மாட்ட வச்சிருக்கேன். நான் வந்து என்னதான் வந்து செய்வேன். கௌதம் வந்து ரேவதி தான் அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டா, முன்ன மாதிரி வச்சிருந்த பாசம் என் மேலே வச்சிருப்பானா, இல்லை அவள் தான் வந்து இருந்துட்ட அப்புறமும் வந்து என்னை வந்து அம்மாவை வந்து மதிப்பானா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நம்முடைய ஜானகி வந்து மனசுக்குள்ள வந்து புலம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கௌதம் வந்து யாருமே இல்லாதவங்க, நான் வந்து இப்போ கூட வந்து வளர்த்தம்மான்னு தான் வந்து சொல்கிறாங்களே தவிர கௌதம் தான் வந்து என்னை வந்து அம்மான்னு வந்து ஏற்றுட்டு இருக்கான். அவனை வந்து இந்த ஊர் உலகம் வந்து என்ன வரைக்கும் வந்து தப்பாக தான் வந்து பேசிகிட்டு இருக்கு. இதுக்கோசரமாக அவன் கூட நம்மளுடைய கௌதம் கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லலாம் அப்படின்ற மனப்பக்கம் வந்து நம்மளுடைய ஜானகிக்கு வந்து நல்லா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காது நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காது நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.